வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியில் உள்ள 24 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய தயாராகவிட்டார்கள் என்றும், இனியும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றாலும் நாங்கள் வெற்றியடைவோம். அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அதிமுகவின் தொண்டர்களுக்கு செய்துவிட்டார் என்று 24 எம்எல்ஏக்கள் தற்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்தும் வருகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், வருடம் அதிமுகவிற்கு கொடுக்கப்படக்கூடிய நன்கொடைகள் நலிந்த அதிமுகவின் தொண்டர்களின் குடும்பத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இது உரிய தொகை அதிமுகவின் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திற்கு செல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்றதிலிருந்து தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் இருக்கக்கூடிய உறவு முற்றிலுமாக தடைபட்டு விட்டது. அதிமுகவின் தொண்டர்கள் தலைமையை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். செயல்பாடுகள் அனைத்தும் தொண்டர்களை காயப்படுத்தும் விதமாக இருப்பதால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாது. என்னதான் வலது கையாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருந்தாலும், அவரையே அதிமுகவின் வேட்பாளராக தென் மாவட்டங்களில் நிறுத்தினாலும் வெற்றியடைவது கடினம். இந்த முறை நிச்சயமாக அதிமுக அனைத்து இடங்களிலும் டெபாசிட்டை இழப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிவகுத்துவிட்டார். இனியும் எடப்பாடியால் அதிமுகவை வெற்றியடைய வைக்க முடியாது. 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியடைய முடியும்? உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டாலே சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவும். கொஞ்சம் கூட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் அதிமுகவை தற்பொழுது இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி அவர்கள் தள்ளிவிட்டார் என்றும், இதனால் நாங்கள் ராஜினாமா செய்வதை விட வேறு வழி இல்லை, ராஜினாமா செய்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகவும் நிற்கப் போவதாக கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.